கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை வாசிப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அறக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தியானத்தில் பார்த்த அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த கனியை பறித்து புசித்து விட்டார்கள் என்பதில் ஐயந்திர நாம் அதில் உணர்ந்தோம். ஆகையினாலே அவர்களுக்குள் குற்ற மனச்சாட்சி பூந்து கொண்டன. ஒரு கஷ்டமான உணர்வுக்குள் அவர்கள் ஏற்பாடாக அவர்களுக்கு மாறி போகிறது. நான் அதற்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது நய வசனிப்பினால் நல்ல தமிழில் அழகாக மிக தெளிவாக பேசி பிசாசானவன் சில நேரங்களில் பல ரூபங்களில் நம்மளை வஞ்சித்து விடுவான். சில நபர்கள் கரடு முரடாக பேசியிருந்தாலும் கூட அவர் மிக சரியாக பேசுவார்கள். ஆனால் பிசாசானவன் பேசுவது எப்பொழுதுமே அவன் ஒரு சர்க்கரையை கொடுத்து வெள்ளத்தை கொடுத்து அதற்குள் விஷம் வைத்து இந்த நாய்களுக்கு போடுவது போல மனுமக்களை அவன் அப்படி வஞ்சித்து விடுவான். சில நேரங்களிலே இந்த வெள்ளத்தை கொடுத்தே அவர்களை விஷமாக்கி அளவுக்கு மீறி பரவசத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், அல்ல அதை சொல்கிறோம், இதை சொல்கிறோம், எங்களுக்கு நிகராக வேற யாரும் இல்லை என்ற அடிப்படையில் சொல்லி தாங்களை பெருமையின் மிஞ்சினாலே பிசாசாகவே அவர்கள் மாற்றி விடுவார்கள். அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது பாருங்கள், இவர்கள் கனியை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. கண்கள் என்றால் இதுவரைக்கும் ஆவிக்குரிய சிந்தனையோட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அந்த தோட்டத்தையும் சுற்றி உலாவி கொண்டு வந்த இந்த நபர்களுக்கு இப்ப மாம்சீக ரீதியிலே கண்கள் திறக்கப்படுகின்றன. மாம்சீக ரீதியிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும், அது தவறல்ல. ஆனால் அதற்கு ஒரு ஏற்ற நேரம், ஏற்ற வேளை இவைகளை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பதாகவே இவ்விசாசானவன் அந்த கண்ணை திறந்து விட்டான். அப்படி திறந்த உடனே இவர்கள் தாங்கள் ஒரு அவலட்சணம் உள்ளவர்கள், ஒருவருக்கொருவர் பார்க்கிற பொழுது வெட்கப்படக்கூடியவர்களாக, நிர்வாணம் உள்ளவர்களாக, வெட்கப்படுகின்ற நிலை. நாம் நிர்வாணம் என்பதை ரேசா சொல்லிவிட்டோம். ஆனால் ஒருவருக்கொருவர் தங்களை அவர்கள் அவலட்சணமாக எண்ணக்கூடிய அளவிலே மாற்றிவிட்டார்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பு, பரலோகம், இந்த நாம் காணக்கூடியது, காணக்கூடாதவைகள், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமை பொருந்தினவர்களாக ஏவாளை படைத்து தேவன் அவளுக்கு முன்னாலே வைத்த பொழுது, ஆகா ஏவாள், ஐயோ எவ்வளவு அழகு என்று பாராட்டினவன் இப்பொழுது அவளை பார்க்கின்ற பொழுது அவலட்சணமாக தெரிகிறது. அவளுக்கு இவனை பார்க்கும் போது அவலட்சணமாக தெரிகிறது. எங்கும் நிறைந்த கனிச்சோலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்குள் வெட்கம் ஏற்படுகிறது. அப்பொழுதே குடும்பத்திற்குள் உரசல் விரிசல் அனைத்தும் விழுந்து விட்டன. அதற்கு நீங்கள் பார்க்கலாம், இதை நான் சொல்லுகிற விஷயத்தை. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் இப்படி செய்தாய் என்று ஆதாமிடத்தில் கேட்கிற பொழுது, நானா இப்படி செய்தேன்? நீர் என்னோடு துணையாக இருக்கும்படியாக கொடுத்த இந்த ஏவாள் இதை செய்துவிட்டாள் என்று சொல்லி ஏவாள் மேல் அவன் பழி போடுகிறான். தேவனாகிய கர்த்தரிடத்திலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பரிந்து தன் மனைவிக்காக பேச வேண்டியவன் பழியை போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு ஒரு மனக்கசப்பு உள்ளே உருவாகிறது. இவளிடத்தில் சொல்லுகிற பொழுது, ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்ல பொழுது, ஒரு 5 அறிவு படைத்த ஒரு மிருகத்தின் மேலே, அதாவது அந்த சர்ப்பத்தின் மேலே தன்னுடைய பழியை அங்கே போடுகிற ஒரு கணக்கை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் இவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. ஒன்று போல நமக்கு ஒரு வழி இருக்கிறதே, நம்மை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் மன்றாடி விடுவோம், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவோம். 1000 இருந்தால் அவர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பும் நம்பிக்கையும் நமக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கும் என்ற எண்ணத்தில் வராத அளவிற்கு அந்த கண்ணை மூடி, அந்த மகிமையினுடைய கண்ணை மூடி ஒரு வெட்கப்படுகின்ற கண்ணை பிசாசானவன் திறந்து வைத்து விட்டான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, பிசாசானவன் அப்படித்தான் அநேக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பல என்று இருக்கும், பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும்.
அதை பார், இதை பார், அப்படி பார், இப்படி பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தன்மைக்குள்ளே சிக்க வைத்துவிட்டு அந்த தன்மையிலே அவர்கள் சிக்கிய பின்பு ஐயோ அவர்கள் வெறுக்கின்ற வெறுப்பும் வேதனையும், ஏன் இந்த உலகத்தில் நாம் இப்படி வாழ்கிறோம் என்கின்ற அந்த வேதனையிலே கொடைக்கானல் மலையிலிருந்து குதித்து குதித்து ஜோடி ஜோடியாக குதித்து செத்து போய்விடுகிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இது பிசாசானவன் அவன் ஒரு கண்ணை நமக்குள் அவன் திறக்கிறான். இதில் மிக நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? அதான் காலையில் எழுந்த உடனே கர்த்தாவே என் கண்கள் செம்மையாக இருக்க கடவுது, நேராக பார்க்க கடவுது, என் மூளை நேர்மையாக சிந்திக்க கடவுது, என்னுடைய அவயங்களெல்லாம் உனக்கு பிரியமாக வகையில் இயங்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் முதலாவது ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அதுதான் ஆராதனை. அதற்கு பின்பு பொதுவாக வந்து நான் இங்கே ஜெபிக்கிறோம் செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் இந்த வேதத்தில் பார்க்கிற பொழுது ஒரு பாவ கண்களை, இச்சையின் கண்களை, அவலட்சணத்தின் கண்களாக அவன் திறந்து விட்டான். இவன் அந்த மன்னிப்பினுடைய தன்மை ஏன் அந்த உடனே அப்படிப்பட்ட அவனுக்கு கண் திறந்தது என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இவனுக்குள்ள அந்த பிசாசானவன் இவ்வளவு காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் நிர்வாணி என்று சொல்லிவிட்டு அவன் ஓடி போனான். இப்ப நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப தேவன் வருவார் அல்லவா, அவரை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு உபாய தந்திரத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த உபாய தந்திரம் என்ன என்றால், அத்தி இலைகளை பிடுங்கி அதை அப்படியே தைத்து அவர்களுக்கு தங்களுக்கு அறக்கச்சைகளை அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மறைக்கிற மாதிரி ஒரு அறவுரையாக அந்த அச்சு இலைகளை தைத்து அவர்கள் நின்று கொண்டு சரி இப்போ போய் பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கூட அது ஒரு முழுமையான அந்த அவர்களுடைய நாணம், வெட்கம், அந்த அச்சம், இந்த மடமை போகாதபடினாலே அவர்கள் கடைசியாக பார்த்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இவங்க கடவுளை போய் தரிசிப்பதற்கு, தேவனை தரிசிப்பதற்கு, தங்களிடத்தில் வருகிறதை தரிசிப்பதற்கு ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ணினார்கள். அந்த புதிய மதம் தான் அத்தி இலைகள். இன்றைக்கும் மனிதன் கடவுளை தரிசிப்பதற்காக இப்படிப்பட்ட அத்தி இலைகளை தைத்துக்கொண்டு, அதாவது மதங்களை உருவாக்குகிறான், மார்க்கங்களை உருவாக்குகிறான். இங்கிருந்து அந்த கோயிலுக்கு போனால் சுகமாகிவிடும், இந்த கோயிலுக்கு போனால் புண்ணியம் தெரிந்துவிடும், இதில் குளித்தால் புண்ணியம் சரியாகிவிடும், அதில் குளித்தால் புண்ணியம் சரியாகிவிடும், இங்கிருந்து நாம் வேளாங்கண்ணிக்கு நடந்தே போய்விட்டால் அங்கே நமக்கு நல்ல சுகம் கிடைத்துவிடும் என்று அவர்கள் இவர்களாக ஒரு மதத்தை பைபிள் சொன்னதற்கு புறம்பாக சிந்திக்கின்ற ஒரு மதமாக நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ வேளாங்கண்ணிக்கு இங்கிருந்து போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்குள்ள இருந்து உன் சகோதரனுக்கு இருக்க குறைவை நீ தீர்த்து வை. அவனிடத்தில் உனக்கு ஒரு குறை இருந்தால் அவனை மன்னி, ஒருவருக்கு ஒருவர் சாந்தமாக கட்டிப்பிடித்து நீங்கள் இருங்கள். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வருவதை விட ஒரு சமாதானம் இருக்கும். இது பெந்தேகோஸ்காரர்களுக்கும் பொருந்தும், சிபிஎம்காரர்களுக்கும் பொருந்தும், சிஎஸ்ஐக்காரருக்கு பொருந்தும், பிரதர் மிஷன்காரர்களுக்கும் பொருந்தும். ஆகவே இவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த சிலாக்கியத்தை ஒரு மனிதன் அவன் சரியான கண் அவனுக்கு திறக்கப்படுமானால் இந்த அவலட்சணமான கண்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து இழிவாக கருதக்கூடிய அவைகள்லாம் மாறப்பட்டு போய்விடும். ஆகவே இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த அவலட்சணமான கண்களை, இந்த மாம்சீக சிந்தையை உண்டு பண்ணுகிற கண்களை மொத்தத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்க தங்களை திறமை இல்லாதவர்களாக நீ இனி அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஆகவே நீ அவற்றை போய் அடிபட்டு சாவாத அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான். பிசாசானவன் இப்படித்தாங்க வஞ்சிப்பான் நம்மளை. ஆகா ஓஹோ நான் இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இனிமேல் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஆம்பாடுக்கு நினைச்சிருவான், ஓடி போயிடுவான். உங்களுக்கு அப்படி செஞ்சிட இப்படி செஞ்சிட கையெழுத்து கூட போட்டுப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து இன்சில் சரியில்லாமல் மாற்று கையெழுத்து போட்டுவிட்டுருவான். ஆக அந்த அளவிற்கு நீ எங்கே வேணாலும் செல்லாததாக ஆக்கி விடுவான். ஆண்டவரிடத்தில் உங்களை போக விட மாட்டான். ஆகவே பிசாசானவன் இந்த இடத்துல நீங்கள் சாவதே சாவதில்லை என்று அவர் சொல்லிவிட்டு நம்ம எப்போ செத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விட்டான். ஆகவே பிசாசினுடைய பேச்சு எது, தேவன் பேசுகிற பேச்சு எது, பைபிள் என்ன தருகிறது, உலகம் என்ன தருகிறது என்பதை இந்த நாளிலே வேதத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த புறாவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால், இதை ஒழுங்காக பார்த்தால் வேதத்தினுடைய அடிப்படையினுடைய சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். அதை புரிந்து கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.